ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மீண்டும் பார்த்தீங்கன்னா ரயில்வே தரப்புலேருந்து நம்மளுக்கு ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து விட்டிருக்காங்க. அதாவது ஆர்ஆர்பிலேருந்து தாங்க இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான நோட்டீஸ் தான் வந்து அது 2024க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11,558 வேக்கன்சிஸில் தான் வந்து விட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேஷன் மாஸ்டர், கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து நம்மளுக்கு வந்து போஸ்ட் வந்து விட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களோட கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் டு எனி டிகிரி. நீங்கள் மினிமமாக 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், டு எனி டிகிரி நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. அது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 14/9/2024 தான் ஓப்பன் ஆகுது. அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/10/2024ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்க ஒரு அஃபிஷியல் நோட்டீஸு. இது எதுக்கானதுன்னு வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசிலேருந்து தான் வந்திருக்கு. அதாவது என்டிபிசி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் போஸ்ட்டுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் தான் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ், அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டீஸ். அதாவது நீங்கள் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்குது, அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தாலும் அதுக்கான போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 14/9/2024 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/10/2024 தான் வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. கிராஜுவேட் சைடு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ் போஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 1736 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இனிஷியல் பே வந்து பாருங்கள் 35,400ன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஏஜ் லிமிட் வந்து 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும், அப் டு 36 இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை OBC கேண்டிடேட்ஸில் வரீங்கன்னா ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 994 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு 35,000, 18 to 36 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3114 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு ஸ்டார்டிங் சேலரி 29,200 சொல்லியிருக்காங்க. சேம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க, 18 to 36. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1507 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு 29,200 தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 732 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஓவராலாக பார்த்திங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,113 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க கிராஜுவேட் சைடில். டோட்டல் இந்த 5 போஸ்ட்டுக்குமே சேர்த்து டோட்டல் வேக்கன்சியாக வந்து 8,113 வேக்கன்சிஸ். கிராஜுவேட் சைட்ஸ் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், அதாவது நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிக்கல, 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட் வந்து பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 21/9/2024 தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வந்து பாருங்கள் 20/10/2024 பிஃபோர் 12 o'clock நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், இதை வந்து தெளிவாக பார்த்துக்கங்க. நீங்கள் கிராஜுவேட் சைடு அப்ளை பண்ணுறீங்களா, அண்டர் கிராஜுவேட் சைடு அப்ளை பண்ணுறீங்களான்னு. இதில் என்னென்ன போஸ்ட்டுன்னு வந்து பாருங்கள். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பாருங்கள் 2022 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இனிஷியல் பேவே வந்து 21,700 வந்து இனிஷியல் பேவே வந்து தராங்க. அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 361 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு 19,900 வந்து இனிஷியல் பே. இது வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 18 to 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். SC/ST கேண்டிடேட்ஸ்னால் ப்ளஸ் 5 இயர்ஸ், OBC கேண்டிடேட்ஸ்னால் ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா
990 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. 19,900 ரூபா இனிஷியல் பே. ட்ரெயின் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 72 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இப்படி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு வந்து டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 3445 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க அண்டர் கிராஜுவேட் சைடுக்கான. அதாவது நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரயில்வே துறையில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேக்கன்சியை விட்டுருக்காங்க. 3445 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி இந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ போல தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த துறைக்கான ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்படிங்கிறது தான் வந்து எப்போவுமே வந்து ஆர்ஆர்பியில் வந்து காலங்காலமாக அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. சேம் ப்ராசஸ் தான் வந்து இதுலேயும் நடக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள், அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, சிடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கிறீங்கன்னா நீங்களாம் வந்து இனிஷியலாகவே வந்து 500 ருபீஸ் வந்து பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து சிபிடி எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எதுக்காக அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, யாருமே அப்ளை பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதில்ல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த 500 வாங்குறாங்க. எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதே வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 வந்து வாங்குறாங்க. அந்த 250மே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் 250மே வந்து கிளியர் இல்லை, எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் 250மே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே தான் சொல்லியிருக்காங்க, ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஹூ அட்டன் த சிபிடி வில் கெட் த ரீஃபண்ட் தேர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி அட்டன் பண்ண எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னைக்கெல்லாம் நம்மளுக்கு எதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாச்சும் கொரிஸ் இருக்குன்னா இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஆன்லைன் மூலிமா தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியுங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வேக்கன்சிஸே வந்து கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் சைடும் கொடுத்துட்டாங்க தெளிவாக, அண்டர் கிராஜுவேட் சைடும் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் 12th முடிச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம வந்து ரயில்வே துறையில் வந்து வேலை செய்கிறதுக்கு. இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரணுன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.